நம்ம இந்த 2 பார்ட்லயும் பிடிச்ச மொத்த மீன்களும் இதுதான் பாருங்க எவ்வளோ மீன்கள் இருக்குதுன்னு. இதோட ஃபுல் வீடியோவ பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க மீன் பிடிக்கிறத பார்க்கலாம். எப்படி பிடிக்கிறோன்ட்டு. வில்லேஜ் ஃபிஷிங் நெல்லை நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம முதல் போட்ட ஃபர்ஸ்ட் பாகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் மீன் பிடிச்சிருப்போம். இது 2வது பாகத்தில் இந்த சின்ன பையனும் இவங்களோட அப்பாவும் மீன் பிடிக்க வந்தாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தாங்க நம்ம வந்ததுக்கப்புறம். நம்ம அதுக்குள்ளே பாதி மீன் பிடிச்சிட்டோம். பாருங்க அந்த பையன் வந்தோடனே தூண்டில் போட்டான் பாருங்க நம்மக்கிட்ட. நம்ம அந்த உரமான தூண்டில் போட்டுக்கிறோம். அன்னைக்கு நல்ல வேணா பாருங்க அந்த பையன் ஃபஸ்ட்டு மீன். அவனுக்கு வந்தோடனே கடிக்குதுங்க அந்த இடத்துல. அந்த பையன் பார்த்திங்கன்னா மண்புழு யூஸ் பண்ணி தான் மீன் பிடிக்கிறான். நம்ம பாசி வச்சு மீன் பிடிக்கிறோம். இருந்தாலும் அவங்களுக்கும் மீன் மாட்டிகிட்டு தான் இருந்தது இந்த இடத்துல. தண்ணி அதிகாலை அப்படிங்கிறதுனால நீரோட்டம் நல்லா இருக்குங்க. தண்ணி மீன்கள் அதிகமாக கழுகி இருந்தது. அடுத்த 2 பேரும் தூண்டில் போட்டுருக்கோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அந்த குலைக்கு அந்த பக்கமாக இருந்து தூண்டில் போடுறாங்க. அது நமக்கு தெரியாத வீடியோவில். இந்த பையன் மட்டும் நம்மக்கிட்ட வந்து மீன் பிடிச்சான். மதப்பு கடிக்குது. அடிச்சாச்சு. நம்ம ஒரு மீன் அடித்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம மீன் அடித்த பயத்தில் தம்பி கேமராவை தள்ளி விட்டான். அப்புறம் தூக்கி நேராக வச்சுருக்கோம். அடுத்த தூண்டில் போட்டுருக்கோம். 2 பேருமே பக்கத்தில் பார்த்து தான் தூண்டில் போட்டுக்கிறோம். இந்த கடிக்குது நமக்கு. அவ்வளோ எடுத்துகிட்டு போய் பாருங்க மதப்பை. அந்த அடிச்சாச்சு. நமக்கு மீன் மாட்டே தாங்க இருந்தது. அந்த பையன் மண்புழு வச்சு போட்டாலும் நமக்கு பாசிக்கு மீன் எடுத்துக்கிட்டே தான் இருந்தது நமக்கு. தூக்கி பையில் போட்டுருவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சகதி கால் வழுகும். அதனால கொஞ்சம் ஸ்லோவாக மூமெண்ட்டாக இருக்குது. நான் அப்போ தம்பி ஒரு மீன் தூக்கிட்டான் பாருங்க. அவனுக்கு நல்ல சைஸான மீன் தான் மாட்டினா. 2 பேருக்குமே நல்ல சைஸ் மீன்களாக தான் மாட்டிச்சுது. 1-2 மீன் தான் சின்ன சின்ன மீன்கள். அடுத்து நம்ம பாசியை ஒரு துள்ளி போட்டாச்சு. கடிக்கல. தம்பி துள்ளி போடுறான். பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மூங்கில் குச்சி. அந்த நமக்கு ஒரு மீன் பாருங்க. ஒரு 100-150 கிராம் சைஸ் உள்ள ஒரு மீன். நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்ததா தம்பி வந்து மண்புழு குறுக்க வந்து நிற்கான். அவன் போட்டு தூண்டில் எடுத்தா நமக்கு ஒரு மீன் வேறு உள்ளதுக்கு போட்டாச்சு. அடுத்த தூண்டில் போட்டுக்கோம். நம்ம தம்பி வந்து மண்புழுவை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். டப்பாவில் இருக்க மண்புழு தட்டி வச்சு கொடுக்குறான் பாருங்கள். அந்த நமக்கு அடுத்த மீன் அடிச்சிருச்சு. அது போட அடிச்சுட்டே தான் இருந்தது பாருங்கள் அடுத்த மீன். இது ஒரு மீடியமான சைஸ் மீன் தான். மாட்டினது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் 200 கிராம் உள்ள சைஸ் ஜிலேபி மீன்களாக தான் மாட்டுச்சுது இந்த இடத்துல. அடுத்ததாக பாசியை கொடுப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவ்வளோ மீன்கள் நிற்க காரணம் இந்த இடம் ஃபுல்லாக முள் கீழே தரையில். தூண்டியில் அதிகமாக மாட்டி நிறைய பேர் தூண்டில் இந்த இடத்துல அத்து இருக்குது. நம்ம ஒரு கரை ஓரமாக தான் போட்டுறோம். நடு தண்ணியில் போட்டால் முள் தான் இருக்கும் ஃபுல்லாக. இந்த ஒரு ஓரமாக தான் போட்டிருக்கோம் பாருங்கள். சைடில் கடிக்குது. அந்த அடிச்சாச்சு. அங்கே இது ஒரு நல்ல சைஸான மீன். நல்ல சைஸ் மீன். கடித்த உடனே அப்படியே இழுத்துட்டு போயிருங்க தண்ணியில். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதை போகும்போது பையில் போட்டுருவோம். தம்பி நம்மக்கிட்ட தூண்டியில் போட்டான். 2 பேரும் மாற்றி இந்த இடம் தூண்டில் போட்டனால மீன்கள் தூர கலையாமல் நிற்கிது. இந்த நம்ம அடுத்த மீன் அடித்தாச்சு. அந்த பையனே ஆச்சரியமாக பார்த்தான். என்னென்னா மீன் உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா அவன் வந்து 2 மீன் தான் பிடிச்சிருக்கான். நம்ம அவன் வந்ததுக்கு பிறகு 5 மீன் தாண்டி பிடிச்சாச்சு. ஆச்சரியமாக பார்க்குறான். எதை வச்சு நான் பிடிக்கிங்க பாசிக்கு இப்படியான மீன் அடிக்கும் அப்படின்னு கேட்குறான். அடுத்தாத்துக்கு தொண்டதுக்குள்ளே போட்டாச்சு. இது நம்ம கொடுக்குற ரொம்ப எளிதான முறைங்கிறனால லேசாக இருக்குது நமக்கு. வேறு அந்த கடிச்சு எடுத்து போய் அடிச்சாச்சு. அடுத்த மீன் போட பிடிச்சிக்கிட்டே தான் இருந்த மீனை. இப்படி பார்த்தாலும் ஒரு 4 கிலோ மீன் தாண்டி நம்ம இது வரைக்கும் பிடிச்சதே எப்படி ஒரு 3 கிலோ மீன் கிட்ட பிடிச்சிருப்போம். நீங்கள் எப்படி 4 கிலோ 5 கிலோ கிட்ட பிடிப்போம்னு நினைக்கிறேன். இருக்கிற பாசி இருக்கிற வரைக்கும் பிடிக்க வேண்டியதான் மீன். பாசி காலியாகிருச்சுன்னா அந்தளவு வீட்டை பார்த்து காமிட வேண்டியதான். எப்போவுமே டைம் எப்படி பார்த்தாலும் ஒரு 9-9:30 இருக்கும். இந்தா அடுத்த மீன் என் தூண்டியில் மாட்டிக்கிச்சு. நம்ம தூண்டில் பார்த்துட்டா பின்னிரும். கையாடு எடுத்துட்டாச்சு. தூண்டில் ஏன்னா காலையில் வெயில் முகத்துலேயே அடிக்குது. வேர்த்து இருக்குது. தூக்கி போடுவோம் தூண்டியில். உள்ள மாட்டுது.
ஆழம்லாம் இல்லை பார்த்திங்கன்னா, ஆழெல்லாம் ஒரு முட்டை அளவு தண்ணி தான் இருக்கும். இதில் அவ்வளோ மீன்கள். அந்த தம்பிக்கு ஒரு மீன் அடிச்சிருச்சு. இங்கே ரொம்ப நேரத்துக்கு பிறகு ஒரு மீனை பிடிச்சிருக்கான். ரொம்ப நேரமாக இறைய மட்டும் தான் போட்டுட்டு இருந்தான். இப்போ தான் கரெக்டாக மீன் மாட்டிருக்கு அவனுக்கு. நம்ம இதை போட்டிருக்கோம் வீடியோ அது மட்டும் நமக்கு அடிக்குது. அந்த அடிச்சாச்சு. அடித்த உடனே அந்த முள்ளு தான் கொண்டு போகுது மீன்கள். இது ஒரு மீடியமான சைஸ் மீன் தான். திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் எடுத்து போட முடியும். ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணாலும் அந்த அளவுக்கு வியூஸும் இல்லை, சப்ஸ்கிரைபரும் இல்லை. நீங்கள் நினச்சா சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். 2 பேரும் பாசியை பொறுத்து உள்ளே போட்டிருக்கோம். யாருக்கு முதல்ல மீன் அடிக்கும் பார்ப்போம். அவன் மண்புழு, நான் பாசி. அந்த பையன் தூக்கிட்டேன். அந்த கொலையில் மாட்டிக்கிச்சு. இந்த முள் தான் மாட்டுது மீன். அத்திராம தம்பி அந்த பையன் எடுத்துச்சு. உங்களுடைய அவங்க அப்பா எடுத்துட்டாங்க அந்த தோண்டியில். நம்மக்கிட்ட ஒரு அண்டா நமக்கு ஒரு மீன் அடிச்சிருச்சு. நமக்கு ஒரு மீடியமாக சைஸ் மீன். அத்து உள்ளே வந்துட பார்த்துது. பிடிச்சிட்டாங்க. மீன் தூண்டிலேருந்து அத்து தண்ணி உள்ள விழுந்துட பார்த்துது. நல்ல வேளை நம்ம தம்பி காலை வச்சு மீச்சி மறைச்சிட்டான். தூண்டில் தூக்கி போடுவோம். பரவாயில்ல, சின்ன பையனாக தான் நல்லா மீன் டக்கு டக்குன்னு பிடிச்சி தான் இருந்தான் அந்த பையனும். அந்த கடிக்குது, அந்த அடிச்சாச்சு. அடுத்ததாக ஒரு மீன் இழுக்குது பாருங்க, சார்னு. இது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் மீன். பிடிச்சல கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய சைஸ். இது ஒன்று. அந்த இதுவும் விழுந்துருச்சு பாருங்க. மீன் வந்து சரியாக வாயில் கொறுக்கலை. பெறாமல் தண்ணி கிட்டவே தூக்கியாச்சு மீனை. இல்லைன்னா இப்போ உள்ளே போயிருக்கும் தண்ணி உள்ள. தூக்கி அது இன்றைக்கி நமக்குன்னு எழுதியிருக்க அந்த மீன். அதை யாராலும் மாற்ற முடியாது. சரி, நமக்கு இன்றைக்கி வந்து பாசி காலி ஆயிடுச்சு. அந்த தம்பி ஒரு மீன் தூக்கிட்டான் பாருங்க. நம்ம வந்த பிறகு தான் அவனுக்கு மீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பாசியெல்லாம் முடிஞ்சதுனால நம்ம கிளம்பியாச்சு. தூண்டியில் சுற்றி அடிச்சிட்டோம். தம்பின்னு தூண்டில் போட்டிருக்கான். அந்த அவனுக்கு அடுத்த ஒரு மீன் பாருங்கள். தம்பிக்கு நம்ம கிளம்புனதுக்கு பிறகு தான் மீனே கடிக்க ஆரம்பிச்சிருக்குது. நம்ம மொபைல்லையும் சார்ஜ் இல்லை. நம்ம காலையிலே வந்ததுனால இவ்வளோ நேரம் வீடியோ ஓடி இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 2.5-3 மணி நேரமாவது வீடியோ ஓட்டிருக்கோம். மொபைல் சார்ஜ் 20% ஆயிடுச்சு. இப்போலே நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்ட்டு. நம்ம இது வந்து 2 பார்ட்டாக போட்டிருக்கோம் வீடியோ. இதில் பாருங்கள் மொத்த மீன்களும் இவ்வளவு தான். எப்படி பார்த்தாலும் ஒரு 5.5 கிலோ மீன் 6 கிலோ மீன் இருக்கும். நல்ல வேட்டை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.